நாம் உலகியல்ல வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நொந்து நூலாகி ஆக்சிடென்ட் ஆகுது, நோய் வருது, எத்தனை வேதனைகள் இந்த உடம்பு சந்திக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு 50க்கு மேலே ஆண்டவனை கும்பிட முடியுமா? முடியாது. அதனால் உடம்பு நல்லா இருக்கும் போதே இறைவனை கும்பிட்டுருங்க. ஐயடிகள் காடவர்கோன் சொன்னேன்ல, அவர் சொல்கிறாருங்க, ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார், மூப்பும் குறுகிற்று, நாடுகின்ற நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் நன் நெஞ்சே தில்லை திருச்சிற்றம்பலமே சேர். இந்த உடம்புக்கு அச்சு, இந்த உயிருக்கு அச்சுன்னு பேர், உடம்புக்கு அச்சுன்னு சொல்கிறார். ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார். நம்ம சொந்த பந்தமெல்லாம் பாருங்கள், நம்ம நல்லா ஆரோக்கியமாக திடாகத்திரமாக ஆடி பாடி ஓடி வந்துட்டு இருக்க வரைக்கும் அவங்களும் நம்ம கூட எல்லாம் பண்ணுவாங்க. படுத்த படுக்கையாயிட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா யோசிங்க. முதல் நாள் வருவாங்க, முடியல போல இருக்குது, சரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு போயிடுவாங்க. அப்புறம் வருவாங்களா, ஒரு மாதம் கழித்து வருவாங்க, என்னங்க ஒரே வேலை, வரவே முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் உங்களை பார்த்துருப்பாங்க நம்புகிறேன் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவன் படுத்த படுக்கை ஆகிட்டான், என்ன பண்ணுறது? நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். நம்ம நண்பர்னு வச்சிங்களேன், நம்ம நண்பர் இருக்கிறார், அவருடைய அப்பா இறந்தார், நாம் போய் அதில் கலந்துக்கிட்டோம். அந்த நண்பருடைய நாய் செத்து போச்சு. அவர் நல்லா பெரிய ஆள், விஐபி அவர். அதனால் அந்த நண்பருடைய நாய் செத்து போச்சு, நாம் எல்லாம் போய் அந்த இளவில் கலந்துக்கிட்டோம். அந்த நண்பர் செத்து போயிட்டார், போகல. ஏன்? அவருக்கு தெரியவா போகுது? நாய் செத்து போனாலுமே அவருக்கு தெரியும், நான் வரனா வரலையான்னு அவருக்கு தெரியும். அதனால் நண்பரோட நாய் செத்தா கூட போய் பார்க்குற நாம் நண்பரே செத்தாலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு தான் தெரிய போகிறது இல்லையே. இவ்வளோதான் இந்த உலகம், இவ்வளோதான் நட்பு, இவ்வளோதான் உற்றாருடைய நேசம்னு சொல்கிறார். ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார். சொந்த பந்தம் போயிடுச்சா, அப்படியே படுத்து படுக்கை ஆகிட்டோமா, மூப்பும் குறுகிற்று, பைசாகி போச்சு. நாடுகின்ற நல் இச்சு அற்று, இந்த உடம்பு என்ன ஆகி போச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த உடம்பு வச்சு என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஐயடிகள் காடவர்கோன் சொல்கிறாரு, இந்த அச்சு அற்று போகும் முன்னே தில்லை சிற்றம்பலம் சென்று சேர். நீ அந்த அம்பலத்தை பிடி. ஆனால் அந்த அம்பலத்தை பிடிக்கலீன்னா பொது அம்பலம்னு ஒன்று இருக்குது, அது சுடுகாடுன்னு பேருங்க. நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன். அம்பலம்னா சுடுகாடு. இந்த உடம்பு போயிடுச்சுன்னா எங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க? சுடுகாட்டில் போட்டுருவாங்க. அதனால் இந்த உடம்பு போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்பலத்துக்கு போகாத, தில்லை அம்பலத்துக்கு போனீங்கன்னா உன்னுடைய ஆன்மா உய்வு பெறும் என்று சொல்லுகின்றார்.